அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி, செவ்வாய், சூரியன் என பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் விளம்பரக்கூடிய ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் ராசியின் நாதரின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கிரன். அவர் இந்த மாதத்தின் முற்பகுதியில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். திருப்தியான சூழல் நிறைவாக கிடைக்கும். அதைவிட 4ஆம் இடத்திற்குள் சுகஸ்தானத்திற்குள் நுழைவது சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மகிழ்ச்சியான பல செய்திகள் உறுதியாகவே உங்களை வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்று நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரன். எனவே ஆடை ஆபரண சேர்க்கை இந்த தருணத்தில் உறுதியாக கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சுகஸ்தானத்தில் நுழையக்கூடிய ராசியின் ஆதர் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வெளிநாட்டு முயற்சிகள் நல்ல ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த மிகப்பெரிய அளவிலான குழப்பம், கவலை நிறைந்த விஷயம் நிச்சயமாக நல்ல ஒரு மாறுதலை சந்திக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். புகழ்பெற்ற தலங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சிறு முயற்சியிலே வெற்றி நிறைவாக கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சாதகமற்ற இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்த லாபம் அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக சிறப்பாக மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ராசியின் நாதர் சுகஸ்தானத்தில் நுழைவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் பிற்பகுதியில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் மிக வலுவாக உச்சம் பெற போகிறாருங்க. 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 5இல் உச்சம் பெறும் தருணம் என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக தனது சொந்த ராசியில் உச்சம் பெறும் தருணம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பல மடங்கு வலுவுள்ளதாக மாற்றுகிறார். எனவே அற்புதமான பொன்னான நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதன் உச்சம் பெறுவதால் வருமானம் உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணம் பல வழிகளில் வந்து பைகளை நிரப்பும் தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உச்சம் பெறும் புதனின் அமைப்பால் உண்டு. இந்த தருணத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அதிகாரம் அந்தஸ்து உயரக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. சொந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக செவ்வாய் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசிக்கு விரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே யோகஸ்தானத்திற்கு வருவது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத வகையில் இனிமையான மாற்றங்கள் வந்து சேரும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். துணிந்து முடிவெடுத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் பல பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் செப்டம்பர் மாதத்தில் செவ்வாயின் அமைப்பு பல உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பல பணிகளில் நிறைவாக பெற்று தருவதால் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உண்டு. மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு
மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக வழிவகை செய்து கொடுக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சூரியனை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானமாகிய 4 முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் பிற்பகுதியில் மிக வலுவாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைகிறார். சூரியன் 5ற்கு வருவது தந்தை வழி உறவு முறைகள் வலுப்படும். உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்களிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை வலுப்படுவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். வறட்சியான சூழ்நிலை என்று பண வரவில் ஏற்பட்ட தட்டுப்பாடுகள் இந்த தருணத்தில் விலகி பண வரவு சற்று தாராளமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். வித்யாகரகரான புதன் செவ்வாய் சூரியனின் அமைப்பு இப்படி இருக்கும் போது மிக வலுவாக சனி பகவானை பொறுத்தவரை வரைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருகிறார். சனி லாபத்தில் இருப்பது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் உறுதியாகவே லாபம் நிறைவாக பெறக்கூடிய ஒரு சிறப்பான அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கிறார். எனவே வருமானம் திருப்திகரமாக அமையும். தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு சுய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். உங்களுக்கு பக்க உறுதுணையாக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமையக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது கிரகநிலைகளும் மிக வலுவாக இந்த வேளையில் விளம்பெறுகின்றன. கர்மஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் விளம்பெறுவதால் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் கேது சுகத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுங்க. மற்றபடி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் ராகுவின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வளர்ச்சிக்கான சிறப்பான அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்காத வகையில் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். எனவே இந்த வேளையில் உறுதியாக தொட்ட காரியம் அனைத்திலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைத்து கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.